வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. நம் வீடுகளில் தினசரி ஏதாவது பிரச்சனை இருக்க தான் செய்யும், மனஸ்தாபங்களும் இருக்க தான் செய்யும். பொதுவாக பள்ளி வீட்டில் அதிகம் இருந்தால் பிரச்சனை குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளி வீட்டில் வாசம் செய்தால் அந்த வீடே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலே விழுந்து விடுமோ என்று தேவையில்லாத பதட்டம் அடையதான் செய்வோம். பொதுவாக பள்ளி வீட்டில் இருப்பது நமக்கு லக்ஷ்மி கடாட்சமாகவே கூறப்படுகிறது. பொதுவாக பள்ளிகள் மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் அது சத்தமிடுவது உண்டு. அந்த சத்தம் ஒரு நல்ல சகுன அறிகுறியாகவே நம் முன்னோர்களால் கூறப்படுகிறது. பள்ளி சத்தம் நம் வீடுகளில் கேட்பது மிகுந்த சுபிட்சத்தை பற்றி தரும். இது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து கூறப்பட்ட ஒரு விஷயம்தான். இருப்பினும் ஒரு சிலர் பள்ளியை பிடித்து வெளியே போடுவதும், வீட்டில் பள்ளி இருந்தாலே அந்த பள்ளி எச்சம் பட்டு சுவர் அழுக்காகிவிடும் என்று நினைப்பார்கள். பள்ளி நன்மையே நமக்கு செய்வதாக இருக்கும். தேவையில்லாத பூச்சிகளை அது சாப்பிட்டு விடுவதாலும் வீட்டை அது சுத்தமாக இருப்பதற்கு பள்ளியும் ஒரு காரணமாகும். எனவே பள்ளி நம் வீடுகளில் இருப்பது மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும். மேலும் நாம் முக்கியமான சுப நிகழ்வு சம்பந்தமாக பேசினாலோ, முக்கியமான வேலைகள் சம்பந்தமாக பேசினாலோ பள்ளி சத்தமிட்டால் அது நமக்கு ஒரு நல்ல சகுனமாகவே கருதப்படும். மேலும் நாம் காலை எழுந்தவுடன் பள்ளியை பார்த்தால் அந்த நாள் முழுவதுமே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருந்த நாளாகவே இருக்கும். மேலும் நம் முன்னோர்கள் தீபாவளி அன்று பள்ளியை பார்த்தாலே அந்த தீபாவளி சிறப்பான தீபாவளியாக கருதப்படும் என்று கூறப்படுகிறார்கள். காரணம், மகாலட்சுமி வாசம் செய்யும் நாட்களில் தீபாவளியும் ஒன்றாகும். அன்றைய தினம் நாம் பள்ளியை பார்த்தால் மிகவும் அது லக்ஷ்மி கடாட்சம் என்றே கூறப்படுகிறது. மேலும் நம் பூஜை அறையில் கபோர்டுகளிலோ அல்லது பூஜை அறையிலோ பள்ளி எப்பொழுதும் இருந்தால் நமக்கு தெய்வ அருளும் குலதெய்வ அருளும் நிரந்தரமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. எனவே பள்ளி நம் வீடுகளில் இருந்தால் அது நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலும் சுபிட்சத்தையும் பெற்றுத்தருவதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.